என் செல்ல குழந்தையே, மறந்து விட்டாயா? உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொன்ன அதிர்ஷ்ட நாளோடு உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன். என் குழந்தையே, இன்று நான் உனக்கு சொல்லும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்திருக்கும் இந்த காலம் உனக்கான நன்மதிப்பு உன்னை தேடி வருவதனால் நீ எதையுமே சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். வரும் காலம் உனக்கு நல்லதை கொடுப்பதனால் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் நான் சொல்வது போல உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நாளைய பொழுது எதற்காக மறக்க முடியாத பொழுது, நம்பிக்கைக்குரிய பொழுது என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ நாளைய விடியலில் புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் சில விஷயங்களை முன்கூட்டியே அறிந்திடுவாள் இந்த வராகி. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை முன்கூட்டியே தெரிந்து கொள்வாள் உன் தாய். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை எல்லாமும் உனக்கு தெரியப்படுத்துவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அல்லவா? இது போன்ற விஷயங்களை எல்லாமும் உனக்கு சொல்லித் தொடுப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதுபோலத்தான் இன்றும் நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன். நாளைய விடியலில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ பேரானந்தம் அடைவாய். நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதை எல்லாமும் உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? என்ன நடந்தாலும் என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து சரியாக எதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்ற தாய் இந்த இரவு நேரம் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கையோடு நான் உனக்கு சொல்வதை எப்பொழுதும் நீ கைவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு, உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு, இனி எந்த நாளும் என் பிள்ளை நீ சரியாக எதையும் உணரும் பொழுதுதான் விடியல் எப்படி இருக்கும் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். விடியும் பொழுதில் உனக்குள் உருவாகின்ற அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை சுற்றி வரும் பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும். உன்னை தேடி வரும் பல சோதனையிலிருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்திருக்கிறது என்பதில் எல்லாமும் உனக்கு மேலும் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் உனக்கானதை உன் வசமாக்கி கொடுப்பதை உன்னால் கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. நமக்கு தேடி தேடி கிடைக்கின்ற பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு தேடாமலேயே கிடைக்க வேண்டிய நேரம் இது. நாளைய அதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும். அம்மா எதிர்பாராததை எல்லாமும் நடத்தி கொடுப்பதை விட நான் எதிர்பார்த்த ஒன்றை எனக்கு நடத்தி கொடுத்தால் போதும் என்று என் பிள்ளை சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இன்று நான் உனக்காக வருகின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதையும் சரியாக நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். காலம் உனக்கு தகுந்தாற் போல ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? எந்த நேரத்திலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே உனக்கு நான் தர நினைக்கிறேன். அதை நான் எப்பொழுதும் அதற்கான காலம் வரும்பொழுது
உன் கைகளில் கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருப்பது இனி முழுக்க முழுக்க உனக்கு மேலும் பல விஷயங்களையும் பல நன்மைகளையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்ன நடந்திருந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை ஒட்டு மொத்தமாக நீ சரிவர புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நமக்கென இருக்கின்ற எல்லா நேரமும் நமக்கென வருகின்ற எல்லா மாற்றமும் எப்பொழுதுமே நம்மை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் நமக்கான வெற்றியை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ, எதை சொல்லிவிட நான் நினைக்கிறேனோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். எதிலுமே நாம் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு மாற்றத்தையும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முழுமையான ஒன்றை நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்த பிறகு இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள். அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேன்மையை கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள். கலங்காமல் இருந்து வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து நீ எதையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கை மிகச் சரியான புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காது. என்றுமே உன் முன்னிலையில் நான் வந்துவிட்ட இந்த நேரம் இனி உனக்கு நன்மதிப்பை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒரு நல்ல காரியம் நாளைய விடியலில் நடக்கும் என்றால் அதை நான் உனக்கு சொல்லாமல் போக முடியுமா? அதை நான் உனக்கு சரியாக சொல்லிவிடாமல் இருந்துவிட முடியுமா? எந்த நேரமும் என் குழந்தையினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு சந்தர்ப்பங்களை நல்லபடியாக மாற்றும் மன வலிமையை தருகிறது என்றால் அதுதான் உண்மையான அன்பு. உன் மனதில் தோன்றும் விஷயங்கள் இந்த தெய்வத்தை சார்ந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இனி உனக்கு நான் சொல்லும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை இனி கொடுக்கும்படி உன்னை நல்லபடியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ மனதில் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாமும் தூக்கி சுமந்து கொண்டிருப்பதை நிறுத்திவிடு. உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக இனி கண்கூடாக நீ கண்டு கொள்வாய். உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதை எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்திராத விஷயங்கள் கூட இனி உனக்கு நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்களோடு மேலும் பல நன்மைகளும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல என் பிள்ளை எண்ணிய எண்ணங்களும் என் பிள்ளை நினைக்கின்ற விஷயங்களும் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை விட்டுவிடாமல் உன்னை முன்னிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை முழுமையையும் நான் உனக்கு சொல்லித் தருவதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை முழுமையும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள். வராகி சொல்ல சொல்ல அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த காலமும் உனக்கு நல்மாற்றங்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். தேவையில்லாமல் எதையும் யோசித்து என் பிள்ளை வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றிலும் இனி உன் விருப்பங்கள் எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நாம் கடந்து வந்த விஷயங்களில்
நமக்கு தெளிவு கிடைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளிலும் என் பிள்ளை எதையுமே விட்டுவிடாமல் நீ வாழப்போகின்ற வாழ்க்கை இந்த வராகி கொடுக்கின்ற நம்பிக்கையோடு உனக்கு என்றும் நல்லதை நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பங்கள் இனி உனக்கே உனக்கான சில விஷயங்களை உன் முன்னால் நிறுத்த வேண்டி வந்திருக்கின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஏனென்றால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை பேரையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு வருகின்ற இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. நல்ல தெளிவை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடியை முதலில் நீ உறுதிப்படுத்து. இந்த தெய்வம் உன்னோடு வருகிறது என்பதனை உத்திரவாதப்படுத்து. யாரிடத்திலும் எதற்கும் நீ எதையும் யோசித்து கலங்காதே. அம்மா சொல்வது போல நாளைய விடியலில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு சொல்லவா? நாளைய பொழுது இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள் திங்கள்கிழமையின் பொழுது. இதில் என்ன தாயே இருக்கிறது, எப்பொழுதும் வருவதுதானே என்று சொல்கிறாயா? என் குழந்தையே, இன்று சஷ்டியின் பொழுது, நேற்று பஞ்சமியின் பொழுது, நேற்றைய முன்தினம் சதுர்த்தியின் பொழுது. ஆக சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி என்று இந்த 3 திதிகளையும் தொடர்ச்சியாக என் பிள்ளை கடந்து வந்திருக்கிறார். 3 திதியிலும் தெய்வத்தை மனதார நீ வணங்கி இருக்கிறாய். 3 நாளிலுமே தெய்வங்களுக்கு நீ பூஜைகளை செய்திருக்கிறாய். அப்படியானால் இந்த 3 தெய்வங்களினுடைய அருளாசிகளையும் ஒரே நாளில் நீ நிச்சயமாக பெற வேண்டும் அல்லவா? இந்த 3 நாளையும் ஒரே நேரத்தில் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். 3 தெய்வங்களினுடைய உக்கிரமான சக்தியும் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்லதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அதே நேரம் நாளை திங்கள்கிழமை என்பதனால் சிவபெருமானுக்கு உகந்த நாள் அல்லவா? இந்த நாளில் நீ 4 தெய்வங்களினுடைய அருளை பெறப்போகிறாய். ஆக மொத்தம் சதுர்த்தியினுடைய நாயகனான விநாயக பெருமானையும், பஞ்சமியின் நாயகி வராகி தேவியும், சஷ்டியினுடைய நாயகனான முருகப்பெருமானும், திங்கள் கிழமைக்குரியவரான சிவபெருமானும் என்று இந்த 4 பேரும் ஒரு சேர உன் வீட்டில் நின்று உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வரப்போகிறார்கள் என்பதனை மறக்காது. சுற்றி இருப்பவர்கள் என்ன பார்த்தாலும் சரி, இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்தாலும் சரி, நீ எப்பொழுதும் கலங்காதே. உன்னை கலங்கடிக்க இவர்கள் பல முயற்சிகளை முன்னெடுத்து வைப்பார்கள். கோபம் நாய்க்கு கூட வரும் என்று தெரியாமல் தான் இந்த மனிதர்கள் தன்னை என்னவோ கோபப்படுவதை தன்னை மிகப்பெரிய ஆளாக நினைத்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு ஒருவனுக்கு கோபம் வருகிறதோ அந்த அளவிற்கு அவன் மற்றவர்கள் முன்னிலையில் தன்னை சிறுமைப்படுத்தி கொள்கிறான் என்பதுதான் உண்மை. இது புரியும் பொழுது வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் நிற்கும். யார் மீது இன்று கோபம் கொள்கிறோமோ அவர்கள் நாளை உன்னை எந்த இடத்திலும் மதிக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும். நீ கொடுக்கின்ற பாடம், நீ சொல்கின்ற விஷயம்தான் உனக்கு திரும்ப வரும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நீ எதை கண்டு வளர்ந்தாயோ, எந்த ஒரு சூழ்நிலையில் நீ இருந்தாயோ, நிச்சயமாக அந்த ஒரு சூழ்நிலையை மீண்டும் நீ உருவாக்கி விடாமல் இருக்க வேண்டும். நீ வளர்ந்தது தவறான விஷயம் எனும் பொழுது நாம் மற்றவர்களையும் அந்த பாதையில் நிச்சயமாக அழைத்து சென்று விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உனக்காக இந்த வராகி நான் வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு என்றும் இந்த தெய்வம் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். எப்பொழுதும் அமைதியாகவும் சரியாகவும் நாம் இருக்கும் பொழுது நமக்கு எந்த நாளிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, எதையுமே
கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்ளும் இந்த காலத்தில் இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் உன்னை தெளிவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். சந்தோஷம் என்பது உனக்கு நன்மதிப்பை கொடுப்பது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மன நிறைவை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு ஒட்டு மொத்தமாக என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்குள் தருகின்ற மாற்றங்களை புரிந்து கொண்டால் அம்மா உனக்கு தருகின்ற இந்த நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல தெளிவை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சந்தோஷமாக எதையுமே என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும். நாளைய விடியல் பொழுதை வெற்றி பொழுதாக என் பிள்ளை மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நாளைய பொழுதை உனக்கான பொழுதாக நீ மாற்ற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் உனக்காக பேச வருகின்ற இந்த நேரமும் காலமும் இனி முழுக்க முழுக்க உனக்குரிய தேவைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொண்டு நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொள். வராகி உன்னோடு நின்று உனக்காக சொல்லும் இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொண்டாலே போதும். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். காலம் உனக்கு ஏற்ற பதிலையும் பலனையும் நிச்சயமாக இனி என்றும் என்றென்றும் உனக்கு தருவதை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்கு சொல்லும் இந்த நேரங்களும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களும் ஒட்டுமொத்த விஷயங்களை ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. இப்பொழுது சொல், நாளைய விடியல் உனக்கு நல்ல பொழுதா இல்லையா என்று. நாளைய தினம் உனக்கு வேண்டுமானால் இவர்களை உணர முடியாமல் போகலாம். ஆனால் நான் உணர்ந்து விட்டேன் இவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதனை. நான் புரிந்து கொண்டேன் இவர்கள் உன்னோடு தான் பயணிக்கிறார்கள் என்பதனை. எதிலும் உன் விருப்பம் போல பல விஷயங்கள் சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது வேண்டி நான் உன்னோடு இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி உன்னோடு பேசும் எல்லா விஷயங்களையும் நான் சொல்லும் நேரம் நீ தெரிந்து கொண்டால் இதைவிட பேரதிர்ஷ்டம் வேறென்ன இருக்கிறது? இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்கிறது? உன் எண்ணங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே ஒவ்வொன்றையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் எப்பொழுதும் உனக்கு மறக்கக்கூடாது. எந்த நாளும் என் பிள்ளை உன்னுடைய விருப்பம் போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டாலே போதும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் பல உன் கண் முன்னால் தோன்றி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது. வராகி உனக்காக என்றும் பேசும் தெய்வம் என்பதனை நீ மனதில் நினைவில் வைத்து கொண்டு உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டாலே அது போதும். இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கான தருணங்களோடு இனி எப்பொழுதும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்வதை நிச்சயமாக நீ புரிந்து நடந்து கொள். கலங்காமல் இரு, எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே
முழுமையாக கிடைக்கும்.